இன்றைக்கி நம்ம கடல் உணவு பிரியர்களுக்காகவே ரொம்பவே சுவையான காரசாரமான கணவாய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கணவாய் வறுவல் தயார் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கணவாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கணவாய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. கணவாய் எப்படி சுத்தம் பண்ணலாம்ங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு கணவாயோட தலையை சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது. அதனால தான் இன்றைக்கி நான் தலைப்பகுதி இல்லாமல் கணவாய் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கணவாய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வட்டம் வட்டமாக வர மாதிரி தாங்க நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுமே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அல்லது பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் சீக்கிரமாக வதங்குறக்கா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை குறைஞ்சது 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் சுருங்க வதங்கி வரும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 2 கீறின பச்சை மிளகாய், அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2 பொடியாக நறுக்குன தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம கணவாய் வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக சேர்க்குறது. அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் கருவேப்பிலை தூள் போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை தூள் ஆப்ஷனல் தான். நம்ம கருவேப்பிலை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பொடி பண்ணி சமையலில் சேர்த்தோம்னா கருவேப்பிலை யாருமே தூக்கி வெளியில் போட மாட்டாங்க. முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா சுருள வர்ற மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கணவாயை இது கூட சேர்த்துக்கணும். வறுவலுக்கு தேவையான உப்பு இந்த டைம் நம்ம சேர்த்துடலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் கணவாயில் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி ஒரு மூடி போட்டு மூடி சுமார் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கணவாயிலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியிலேயே இந்த கணவாய் நல்லா வெந்து வந்துடும். அதனால் இதுக்கு தனியாக தண்ணி சேர்க்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த 3 நிமிஷத்துலேயே கணவாய் 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த கணவாயில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி மசாலா கணவாயில் நல்லா ஒட்டிட்டு சுக்கா பத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்குங்க. கணவாய் ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமாக கணவாய் அதிக நேரம் சமைக்கக்கூடாதுங்க. 5-7 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சமைச்சோம்னாவே கணவாய் ரப்பர் மாதிரி கடினமாயிரும். சரியான நேரத்தில் இறக்குனோம்னா கணவாய் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், மசாலா கணவாயில் நல்லா ஒட்டிட்டு சுக்கா பத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சுட சுட கம கமன்னு கணவாய் வாசத்தோட காரசாரமான கணவாய் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த கணவாய் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் கணவாய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.